بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகளார் சந்தித்த துன்பங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே கடந்த 6 நாட்களாக பல்வேறு விதமான நபி பெருமானார் சந்தித்த துன்பம் சார்ந்த தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தலைப்பினுடைய இறுதி செய்தியாக சில விஷயங்களை நாம் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்நாளிலே 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு நபி பெருமானார் அவர்கள் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜை மாத்திரம் செய்திருக்கிறார்கள். அதுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் செய்த முதலாவது ஹஜ்ஜும் இறுதியான ஹஜ்ஜுமாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 மாத காலத்திலேயே இந்த உலகத்தை விட்டு இந்த மனிதர்களோடு வாழ்ந்திருந்த உலக வாழ்க்கையினுடைய அனைத்தையும் விட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவ்வாறு மரணத்தின் போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாதிரியான துன்பங்களை எல்லாம் அடைந்தார்கள் என்பதைத்தான் இந்த உரையின் வாயிலாக நாம் அறியவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் யாத்திரைக்காக வந்திருந்த நேரத்திலே சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி வைக்கிறான். இதுதான் திருமறை குர்ஆனிலே கடைசியாக அருளப்பட்ட வசனமாக இருக்கிறது. இதன் பிறகு எந்த வசனங்களுமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்யப்படவில்லை, அருளப்படவில்லை. அதுதான் கடைசி வசனம். சூரத்துல் மாயிதாவில் உள்ள ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளி வைக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன். என்னுடைய அருக்குடையை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ் யாத்திரைக்கு வந்திருந்த நேரத்திலே தன்னுடைய மனைவிமார்களை தன்னுடைய தோழர்களிலே பலரை அழைத்து கொண்டு வந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளி வைக்கிறார். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி வைத்த உடனேயே அங்கே வருகை தந்திருந்த எல்லா நபி தோழர்களுக்குமே விளங்கியது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு பவனி வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவடைகிறது அப்படிங்கிறத எல்லாருமே புரிந்து கொண்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் மரணத்தை தந்துச்சா, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் மரணம் வரப்போகிறது என்ற சிந்தனையை தந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படியான ஒரு சிந்தனையே தரவில்லை. எல்லாருக்குமே விளங்குச்சு. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த எல்லா தோழர்களுமே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தை மரணத்தினுடைய நெருக்கத்தை அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே விளங்கும்படியாக இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு முஸ்தலிபாவிலே, மினாவிலே, அரபா பெருவழியிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேருரையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். இந்த வசனம் அருளப்பட்ட உடனே எல்லாருக்கும் விளங்கியது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முடிய போகுதுங்கிறது. நபி பெருமானாருக்கு விளங்கியது நம்முடைய வாழ்க்கை கடைசி கட்டத்தை நோக்கி வந்து விட்டது அப்படிங்கிறது நபி பெருமானாருக்கும் என்ன செஞ்சிச்சு, விளங்குச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா,
அரபா பெருவெளியில் முஸ்தலிபாவில் மினாவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேருரையை நிகழ்த்துகிறார்கள். அதைத்தான் நாங்கள் இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா என்று நம்ம எல்லாரும் அழைக்கிறோம்ல. அதை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முத்தான தத்துவங்கள் அப்படின்னு எல்லா மேதையாளர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் எல்லா மார்க்க அறிஞர்களும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்களும் கூட என்ன செய்கிறார்கள், நபி பெருமானாருடைய இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த உரையை, இறுதி பேருரையை புகழ்ந்து பாராட்டுகிறார்கள். அப்படி ஒரு உரையை 3 நாள் ரசூலுல்லாஹ் நிகழ்த்துறாங்க. 23 ஆண்டுகால பிரச்சாரத்தை, 23 ஆண்டுகால போதனையை அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ரத்தின சுருக்கமாக சாறு பிழிந்து வடிகட்டி அந்த மக்களுக்கு மத்தியிலே என்னவெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் சாட்டா 23 ஆண்டு காலமா அல்லாஹ் குர்ஆன்ல வகி அருளி வச்சான்ல, அதையெல்லாம் அப்படி சாறு பிழிந்து வடிகட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை வைக்கிறார்கள். எல்லாத்தையும் என்னெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானோ அதையெல்லாம் ரொம்ப ஜிப் பண்ணி ரொம்ப டீப்பா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 நாள்ல என்ன செய்றாங்க, உரையை நிகழ்த்துறாங்க. இப்படி உரையை நிகழ்த்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்து சஃபருடைய மாதத்தை அடைகின்ற பொழுது ரொம்ப கடுமையான அளவுல என்ன செய்யறாங்கன்னா நோய்வாய்ப்படுறாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு முன்னாடி ஒரு ரமலான் இருக்குல்ல, ஹஜ்ஜுடைய காலத்துல தான் ஹஜ்ஜு செய்யணும். இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே நபி பெருமானார் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்னதாகவே நபி பெருமானார் மரணிக்க போகிறார்கள் என்பதை நபி பெருமானார் மாத்திரம் உணரும்படியாக சில நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டுறான். எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 10 நாள் தான் ஈத்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் தான் மரணிக்கின்ற அந்த ஹிஜ்ரி 11வது ஆண்டுக்கு முந்தைய ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹிஜ்ரி 11 சஃபர்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விடுவார்கள். ஹிஜ்ரி 10வது ஆண்டு ரமலான் மாதம் இருக்குதுல, அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது எல்லா ஆண்டுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே வந்து குர்ஆனை ஓதி காட்டி நபி பெருமானாருக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள். அப்படி நினைவூட்டி கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே 2 தடவை என்ன செய்றாங்க, நினைவூட்டுறாங்க. எப்படி 10 நாள் ஈத்திகாஃப் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானுடைய மாதத்திலே 2 தடவை ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. 20 நாள் இருக்கிறாங்க. 2வது 10ல தொடங்கி அது ஒரு 10 நாள், கடைசி 10ல ஒரு 10 நாள் இருக்கிறாங்கல்ல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளமையாக எப்படி ஒரு தடவை திருமறை குர்ஆனை நினைவூட்டுவார்களோ அது மாதிரியாக இல்லாமல் 2 தடவை என்ன செய்றாங்க, இந்த திருமறை குர்ஆனை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். அப்பயே ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கிருச்சு, நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது மாதிரியான செய்திகள் முன்னறிவிப்பாக மறைமுகமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, விளங்கிட்டாங்க. அப்புறம் ஹஜ்ஜை முடிச்சிட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதா உரையை நிகழ்த்திட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இங்க வந்துடுறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்த நேரத்துல ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபருடைய மாதத்திலே உகது மலைக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. உகதுல ஷஹீதானாங்கல்ல, உகது யுத்த களத்திலே பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு பெரிய அளவிலே வெற்றியும் கண்டு அல்லாஹ்வுக்காக பல்வேறு விதமான இன்னல்களை துன்பங்களை சந்தித்த அந்த சஹாபாக்களுக்காக அந்த ஷஹீதுகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உகது மலைக்கு சென்று அங்க நின்று அல்லாஹ்விடத்துல இறைஞ்சி என்ன செய்றாங்க, தொழுகிறாங்க. உகது சஹாபாக்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைஞ்சி என்ன செய்றாங்க, தொழுகிறாங்க. அந்த தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி ஒரு நாள் திடீர்னு நடுச்சாமத்துல நடுநிசையில எந்திரிச்சு பக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மையவாடி எல்லா மனிதர்களையுமே நபி பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த எல்லா நபி தோழர்களையுமே அடக்கம் பண்ணுகின்ற பொது இடமாக பொது மையவாடியாக பக்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மையவாடி தான் இருந்தது, நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய இடம். இன்னைக்கும் நீங்க காபத்துல்லாவுக்கு போனா ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா அதை நீங்க என்ன செய்யலாம், மதீனாவுல நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். பக்கி அப்படின்னு ஒரு மன்னரை இருக்கும், அதான் பொது மையவாடி. அங்க திடீர்னு நடுச்சாமத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த பக்கியில அடக்கம் பண்ணப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்காண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படி பிரார்த்தனை செஞ்சதோடு மட்டும் இல்லாம அந்த மண்ணறையில அடங்கி இருக்கக்கூடிய மக்களிடத்துல பேசுற மாதிரி அவங்களுக்கு கேட்கலாம் செய்யாது. நீங்க அப்படி புரிஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் சொன்னாங்கிறதுனால அந்த மண்ணறையில இருந்த எல்லாருமே செவியேற்றாங்க போல அப்படின்னு நீங்க ஒரு காலத்துல விளங்கிடக்கூடாது. அது இஸ்லாமிய மார்க்க அடிப்படைக்கு எதிரானது. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது
இன்னக்கலா துஸ்மி உல் மௌத்தா, இறந்து விட்ட யாருக்கும் என்ன செய்யாது, செவியே இருக்கின்ற, இறந்து விட்ட யாருக்கும் செவியே இருக்கின்ற தன்மை கிடையாது அப்படின்னு என்ன செய்யறா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி தர்றா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம பொது மன்னரைகளை, பொது மையவாடிகளை சந்திப்பதற்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லி தர்றாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கோமின் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை சொல்லி தர்றாங்கல்ல. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, உங்கள் மீது சாந்தியும் உங்கள் மீது சமாதானமும் உண்டாகட்டும், நீங்க எல்லாம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, நாங்க உங்களை தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய மக்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த பிரார்த்தனையை நமக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களோ அதை போலவே அந்த பக்கி என்ற அந்த மையவாடியில் நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே சொல்லுகிறார். அவங்க யாருக்கும் காது கேட்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உயிரோடு இருக்கிறாங்கல்ல, அவங்க அதை சிந்திக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை பேசுகிறார்கள். நீங்க எல்லாம் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கெல்லாம் பின்னாடி வர இருக்கிறோம். முன்னாடி இருந்த ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் இருந்த குழப்பத்தை விட பின்னாடி வரவிருக்கின்ற காலம் இருக்கிறது, அது இதை விட அதிகமான அளவுக்கு குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது, இருக்க போகிறது. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பக்கிங்கிற மன்னரையில் நின்று பேசிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்காக பிரார்த்தனைகள் செஞ்சுட்டு அவங்க மேல சாந்தி உண்டாகட்டும், அவங்க மேல சமாதானம் உண்டாகட்டும், அவங்களுடைய மன்னரை வாழ்க்கை ரொம்ப இயல்பா சந்தோஷமா மகிழ்ச்சிக்குரியதா இருக்கட்டும், அவங்களுடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்குரியதா இருக்கட்டும்ங்கிறதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மையவாடியில பேசிட்டு என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்கல்ல. வரும்போதே ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான தலைவலி, கற்பனை செய்து பார்க்க முடியாத தலைவலி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அந்த தலைவலியின் வாயிலாக நபி பெருமானாருக்கு பயங்கரமான காய்ச்சலும் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஞ்சள் பத்தெல்லாம் போடுவோம்ல, நம்ம ரொம்ப நோய்வாய்ப்பட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா ஒரு மாதிரி மஞ்சளை எல்லாம் தடவி ஒரு கெட்டு மாதிரி துணி மாதிரி போடுவோம்ல, அது மாதிரி எல்லாம் போட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க, நோய்வாய்ப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க. அப்படி அடைஞ்ச நேரத்தில் சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் அடிக்கிறது என்பது அவர்கள் போர்த்தி இருந்த போர்வைக்கு மேலாக அவர்களுடைய உடல் எந்த அளவுக்கு கொதித்தது, அவர்களுடைய உடல் எந்த அளவுக்கு சூட்டை அனுபவித்துக் கொண்டிருந்தது என்பதை வெளியில இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் உணர்கின்ற வகையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு கடுமையான நோய் என்ன செய்து விட்டது, ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்து இந்த தலைவலி வருதுல்ல, பக்கி மன்னரைக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நோய்வாய்ப்படுறாங்கல்ல, தலைவலி காய்ச்சல் ஏற்படுதுல, இன்னையிலிருந்து கரெக்டா எண்ணி 11 நாட்களிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த 11வது நாள் இருக்குல்ல, மரணித்ததிலிருந்து முன்னாடி நோக்கி 11வது நாள், இந்த 11வது நாள்ல அது கடைசி வாரம், உயிர் பெரியருக்கு 5 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு வாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால நிக்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதரால நடக்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதரால உட்கார முடியல. அப்படியான ஒரு நிலை வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க வந்து என் மேல பல்வேறு கிணறுகள்ல இருந்து தண்ணீரை தொட்டிகளில் இருந்து எடுத்து வந்து என் மேல 7 துருத்திகள் ஊத்துங்க, எனக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு, ரொம்ப சூடு தாங்க முடியாத ஒரு வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதனால 7 துருத்திகள் பல்வேறு கிணறுகள்ல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வாங்க, அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்துங்க, நான் இதை தாங்க முடியாதவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சகாபாக்கள்லாம் எல்லாரும் கொண்டு போய் அதை எடுத்துட்டு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஊத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு இந்த ஹீட்டு தணிஞ்சிருக்குது, இந்த சூட்டை நான் தனித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபலல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைத்து 2 பேர் மேலேயும் கையை தூக்கி போட்டு என்ன செய்வாங்க, கால்கள்லாம் தரையில இழுபடுற மாதிரி பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தாங்கன்னு நீங்க ஒரு செய்தி கேள்விப்படுவீங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மெம்பருக்கு வருவார்கள். மக்களே அனைவருமே இங்க வாருங்க, அதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச இறுதி உபதேசம். மக்காவுல ஹஜ்ஜத்துல் விதா பண்ணாங்க, அது இறுதி பேருரை, அது கிடையாது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பயான். அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து சபர் மாதத்துல மரணிப்பதற்கு 1 வார காலத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மெம்பர்ல ஏறி போர்வையெல்லாம் கெட்டிக்கிட்டு அந்த குளிர் காய்ச்சலோடு என்ன செய்கிறார்கள், மக்களிடத்திலே உரை நிகழ்த்துகிறார். அலியும் ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மெம்பருக்கு கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை கூடுவாங்க, மக்களே இங்க வாங்க,
நான் உங்களுக்கு இறுதியாக ஒரு உபதேசத்தை முன்வைக்கிறேன், இந்த உபதேசத்தை நீங்கள் நல்லபடியாக செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி மக்களை எல்லாம் திரட்டிடுவாங்க. திரட்டின உடனே மக்கள்லாம் சகாபாக்கள்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிச்சுவேஷன் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சே. அல்லாஹ்வுடைய தூதர் முடியாம இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து எல்லா சகாபாக்களுமே கூடிடுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர்ல நின்னுட்டு லஅனல்லாஹு யகூத வன் நஸாரா, மக்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில சொல்லியவாறு வைப்பார்கள். லஅனல்லாஹு யகூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகதுல் குபூர அம்பியாகிஹிம் மசாஜித், எதற்காக அல்லாஹ் சபிப்பானாக என்றால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் இருக்கின்றனவே, அந்த அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக, விழா கொண்டாடக்கூடிய இடங்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிட்டு, இந்த அன்சாரிகள் யார் தெரியுமா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. முஹாஜிர்களும் இருக்கிறாங்க, மக்காவாசிகளும் இருக்கிறாங்க, அன்சாரிகளும் இருக்கிறாங்க, மதீனாவாசிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அன்சாரிகள் யார் தெரியுமா, அவர்கள் என்னுடைய இறப்பை, அவர்கள் என்னுடைய கருவூலம், அவர்கள் என்னுடைய ஈர கொலை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர்ல நின்று மாதிரி அங்கே உரை நிகழ்த்துகிறார்கள். என்ன அருமை முஹாஜிர்களே, சொந்த நாட்டுக்காரவங்க இருக்கிறாங்கல்ல, அபூபக்கரே, உமரே, உஸ்மானே, அலி, இவங்கெல்லாம் மக்காவாசிகள், அபு தல்கா இவங்கெல்லாம் மதீனாவாசிகள். இவ ரெண்டு கேட்டகரியா தானே அவங்க இருக்கிறாங்க. இப்ப அன்சாரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறப்பை, தன்னுடைய கருவூலம், தன்னுடைய ஈரக்கொலை அப்படி எல்லாம் சொல்லிட்டு மக்காவாசிகள் இடத்துல சொல்லுகிறார்கள், இந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே அவர்கள் அவர்களுடைய கடமையை மிக சரியாக நேர்த்தியாக பூர்த்தி செய்தார்கள், ரொம்ப கரெக்டா நடந்தாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே துன்பப்பட்டு துயரப்பட்டு நாடு கடத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு கைதூக்கி உதவியவர்கள் யார் என்றால் இந்த அன்சாரி தோழர்கள் தான். நீங்க சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்படி வந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய பக்கபலமா, உங்களுக்கு பெரிய தூணா, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா யார் இருந்தாருன்னா இந்த அன்சாரி தோழர்கள் தான் இருந்தாங்க. எனவே அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழுத்தமா பதிய வைக்கிறாங்க. எனவே அவர்களிலே யாராவது தவறு செய்து விடுவார்களே ஆனால் அவர்கள் நீங்க ரொம்ப காடா டீல் பண்ணிடாதீங்க. அவர்களுடைய அந்த குற்றங்களை, அந்த குறைகளை எல்லாம் நீங்க ரொம்ப லேசா மன்னிச்சு விட்டுருங்க. அவர்கள் உங்களிடத்திலே ஏதாவது உதவி தேடி வருவார்களே ஆனால் அதெல்லாம் மறைமுகமா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு முஹாஜிர்கள் தான் இந்த நாட்டை ஆளுவார்கள் என்பதை ரொம்ப ஸ்டேட்மெண்டா மறைமுகமா கொடுத்துட்டு போனாங்க. அபூபக்கர் தானே ஆண்டாரு, உமர் தானே ஆண்டாங்க, உஸ்மான் தானே ஆண்டாங்க, அதுக்கடுத்து அலி தானே ஆண்டாங்க, அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் அவர்லாம் அதிக தகுதி படைத்தவராக இருந்தாரு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் பெரிய தகுதி படைத்தவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா இவங்க எல்லாருமே முஹாஜிர்கள் தான், இவங்க யாருமே அன்சாரிகள் கிடையாது. அப்ப இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆட்சி உங்க கையில தான் வரும் அப்படி நேரடியா சொல்லல, இப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா அவர்கள் உங்களிடத்துல ஏதாவது உதவி தேடி வருவார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் நிரப்பமாக பல்வேறு உதவிகளை செய்து விடுங்கள். அவர்கள் மனிதன் என்கின்ற அடிப்படையிலே தவறிழைத்து விடுவார்களே ஆனால் ரொம்ப கடுமையாக ஆட்சி இருக்கிறது என்பதற்காக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டருக்குள்ள வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருஸ்ஸலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருஸ்ஸலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்தில வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000 பகுத்து கொடுத்திருக்கிறோம்.
இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மக்களே, உங்களிலே யாரையாவது நான் அடித்திருந்தால் இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? பழி தீர்க்கப்படக்கூடிய நாள். நான் என்னுடைய இறைவனை எந்த விதமான குற்றமும் இல்லாதவனாக, எந்த மனிதனுக்கும் தீங்கு இழைக்காதவனாக நான் என்னுடைய இறைவனை சந்திக்க விரும்புகிறேன். உங்களிலே யாரையாவது நான் அடித்திருந்தால், உங்களிலே யாரையாவது நான் திட்டி இருந்தால், நான் தலைவன் என்று பார்க்காமல், நான் தூதன் என்று பார்க்காமல், இந்த சபையிலேயே என்னுடைய அருமை தோழர்களே, மக்களே, நீங்கள் கணக்கு தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சபையை அப்படியே என்ன செய்யுது? அப்படியே அமைதியா இருக்கு. ஏன்னா ரசூல்லா வாழ்நாள்ல யாரையும் அடிச்சதெல்லாம் கிடையாது, யாரையும் திட்டினதெல்லாம் கிடையாது. சஹாபாக்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் செயல் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபாகிசன் வலா லஆனன் வலா சப்பாபன் கான யகூலு மாலகு தரிப ஜபீனுகு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராகவோ, யாரையும் திட்டக்கூடியவராகவோ, யாரையும் அடிக்கக்கூடியவராகவோ ஒரு காலத்திலுமே இருக்கவே இல்லை. காணைய கூழு மாலகு தரிப ஜபீனுகு. யாரையாவது கண்டிப்பதாக இருந்தால் கண்டிச்சே ஆகணும், ஒரு வழியே இல்லை. எல்லாம் நிறைய தவறுகள் மக்கள் மத்தியில பெருகுது. இந்த காரியம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாத தன்மையை வெளிப்படுத்தி காட்டுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பதாக இருந்தால், மாலகு தரிப ஜபீனுகோ, அவருடைய நெற்றி மண்ணிலே படட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், இப்படித்தான் திட்டுவாங்க. இதுதான் ரசூல்லா மக்களை கடிஞ்சுக்கிட்ட அதிகபட்சமான உச்சபட்ச வார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு சஹாபாக்கள் முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் அறிவிக்கிறாங்கல்ல. அந்த சபையில யாருமே எந்திக்கல. ஏன்னா ரசூல்லா வாழ்நாள்ல யாரையும் அடிக்கல, யாரையும் திட்டல, யார்ட்டையும் கடுமையா நடக்கல, ஓரளவு பேலன்ஸ்டா என்ன செஞ்சுட்டாங்க? ரசூல்லா கரெக்டா நடந்துட்டாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களே, உங்களிலே யாரிடமாவது நான் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை பெற்றிருந்தால், எதையாவது வாங்கியிருப்பேன்ல, உங்களுக்கு யாருக்காவது நான் எதையாவது கொடுக்கணும்னு இருந்தா, உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது வாங்கிட்டு நான் திரும்ப தராம இருந்தா, நான் தலைவன் என்று பார்க்காமல், நான் தூதர் என்று பார்க்காமல், நீங்கள் இந்த சபையிலேயே அதை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே என்னுடைய இறைவனை நான் பரிசுத்தமாக சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஒரு சகாபி எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு நாள் என்கிட்ட 3 திர்கம் வாங்கினீங்க, சொந்த கடன் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில வார் கோதுமைகளுக்காக தான் அடமானம் வைத்த அந்த கவச உடைகளை கூட மீட்டெடுக்காமல் தான் மரணித்தார்கள். நம்ம சொன்னோம்ல 2 நாளைக்கு முன்னாடி, மனைவிமார்கள்லாம் பொருளாதார தேட்டலுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் வறுமை வாழ்க்கை நீடிச்சுக்கிட்டே போகுது. ஒரு மனைவி இல்லாம அல்லாஹ் 10-11 மனைவிகளை அவர்களுக்கு அறுக்குடையா தந்துட்டா, எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை தரக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆகும்போது யூதர்கள்ட்ட போய் தன்னுடைய கவச ஆடைய, தன்னுடைய போர் ஆடைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்து வார் கோதுமைகளை வாங்கிட்டு வந்து மனைவிமார்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை மீட்காமலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்தார்கள்ங்கிற அளவுக்கு அவங்களுடைய வறுமை நிலை என்ன ஆயிருந்தது? அப்படியாக இருந்தது. அப்ப சொந்த கடன் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபலுல கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஃபலுல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில் அந்த அரசாங்க மதீனா மாநகரத்தினுடைய அரசாங்க கஜானாவினுடைய கருவூல காப்பாளராக, பொருளாளர்னு சொல்றோம்ல இன்னைக்கு நம்ம, அதுவா யார் இருந்தான்னா ஃபலுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இருந்தாங்க. அப்ப சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யா ஃபலுலே, அவரிடத்துல ஏதோ 3 திர்கம்கள் பெறப்பட்டனவாம். அந்த 3 திர்கம்களை அரசாங்க கருவூலத்திலே இருந்து எடுத்து
அவரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிச்ச உடனே எடுத்து மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இப்படி கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டை மக்களிடத்துல சொல்லணுமோ ரொம்ப ரத்தின சுருக்கமா, அது ரொம்ப சின்ன உரை, ஹஜ்ஜத்துல் விதா மாதிரி ரொம்ப பெரிய நீண்ட உரையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எதை சொல்லணுமோ அதை சொல்லி என்ன செய்து விடுவார்கள். அந்த உரையை முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறங்குவார்கள். இது எத்தனாவது நாள் நடக்கும்னா, அந்த 11வது நாள்ல இருந்து 7 நாள் கழிஞ்சு 5வது நாள் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள 5வது நாள் இந்த உரையை ரசூலுல்லாஹ் நிகழ்த்தி இருப்பாங்க. அந்த உரையை முடிச்சுட்டு வந்துட்டாங்களா, இப்படி வந்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, 4வது நாள் மகரிபுடைய தொழுகைக்கு வந்துருவாங்க. 4வது நாள் மகரிபுடைய தொழுகையில வல் முர்சலாத்தி உர்ஃபன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுவார்கள். அப்போ ஓரளவு பரவாயில்லாத ஒரு உடல்நிலையில தான் இருப்பாங்க, தொழுகை வைக்க வருவாங்க. இந்த 11 நாளாவும் தொழு வைக்க அல்லாஹ்வுடைய தூதர் வரத்தான் செய்வாங்க. இந்த 4வது நாள் இருக்குல்ல, இந்த 4வது நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மகரிபுடைய தொழுகையில வல் முர்சலாத்தி உர்ஃபன் என்ற அத்தியாயத்தை ஓதி தொழுகை வச்சிருவாங்க. அதுக்கடுத்து அப்படி இஷாவுடைய தொழுகையில வந்துட்டு ஆயிஷாவை கூப்பிட்டு கேட்பாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷாவே மக்கள் எல்லாம் இஷாவுடைய தொழுகையை தொழுது விட்டார்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்காகத்தான் வெயிட் பண்றாங்க, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு இஷாவுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு போறதுக்கே முடியல. மகரிப வல் முர்சலாத்தி உர்ஃபன் ஓதி தொழு வச்ச அல்லாஹ்வுடைய தூதரே மரணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி உள்ள நிலையை அடையும் போது அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்குதுல்ல, அது அப்படியே எக்ஸ்ட்ரீமா ஆகுது. அவங்களுக்கு தலைவலி கூடுது, அவங்களுக்கு காய்ச்சல் கூடுது, அவங்களால நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, ஆயிஷாவே மக்கள் எல்லாம் இஷாவுடைய தொழுகை தொழுவதற்கு வந்து விட்டார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஆயிஷாமா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தான் வெயிட்டிங், எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னால முடியல, என்னைய எப்படி குளிக்க ஊத்துங்க. இதே மாதிரியே முதல்ல 7 துருத்தி ஊத்த சொன்னாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கிருந்து தண்ணீர் எடுத்து என் மீது ஊற்றுங்கள் அப்படி ஊற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரெஃபரன்ஸ் ஆகி கிளம்ப போகும்போது டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு விழுந்தா கொஞ்ச நேரம் மயக்கம் தெளியணும்ல, மயக்கம் தெளிஞ்ச உடனே எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, மக்கள் எல்லாம் இஷாவுடைய தொழுகையை தொழுது விட்டார்களா? திருப்பி ஆயிஷாமா அதே மாதிரி சொல்லும், இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே மக்கள் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது இன்னும் சிறிது தண்ணீரை ஊற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 6 தடவை மயக்கம் போட்டு உளுந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த தொழுகைக்குள்ள போக முடியாத ஒரு நிலையெல்லாம் சந்திச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாத்திமாவை கூப்பிட்டு விடுவாங்க, தன்னுடைய பேரன் ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு விடுவாங்க. ஹசன் ஹுசைனை நல்லபடியா பார்த்துக்கிடுங்க, இவர் நாளைக்கு மார்க்கத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரிந்து விட்ட ஒரு வேறு சந்தர்ப்பத்திலையும் சொன்னாங்க, பிரிந்து விட்ட ஒரு சமுதாயத்தை சேர்க்கக்கூடியவர்களாக இவங்க தான் இருப்பாங்க. ஹசன் ஹுசைன் இடத்துல பேரப்பிள்ளை அலி ரலியல்லாஹு தஆலா பாத்திமா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தாங்கல்ல, அந்த பேர பிள்ளைகளை நல்லபடியா பார்த்துக்கிடும்படியா எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிட்டு அந்த பிள்ளை 2 பிள்ளையும் தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே கொஞ்சம் முத்தமிட்டு தன்னுடைய கடைசி வெளிப்பாட்டை வெளிப்படுத்துறாங்க. அப்ப பாத்திமா வர சொல்றாங்க, பாத்திமா அம்மையா அவர்கள் வந்து நிக்கிறாங்க. அப்ப பாத்திமா அம்மையா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பாத்திமாவே ரகசியமா 2 மேட்டர் சொல்றாங்க, பாத்திமாவே எனக்கு பிறகு அது பின்னாடி மரணத்துக்கெல்லாம் பிறகு பாத்திமா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு பிறகு நான் மரணித்ததற்கு பிறகு என்னை நோக்கி முதலாவதாக வந்தடையக்கூடியது நீதான், மௌத்தா போறேன்னு சொல்றாங்க. நான் மௌத்தா போயிருவேன்ல, நான் மௌத்தா போன பிறகு நீ இந்த பூமியில ரொம்ப காலத்துக்குலாம் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன், உன்னை நோக்கி மரணம் வந்துரும், உன்னை நோக்கி மௌத்து வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்திமா மாட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கேட்டோன்னா அந்த மாதிரி என்ன செய்யும், அப்படியே ஒரு மாதிரி அழு, அது வந்து மரணம் வந்துருதே அப்படிங்கிற அழுகல்ல, எனக்கு பிறகு உனக்கு மௌத்து வரும்ட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை நினைச்சு பாத்திமா அம்மா என்ன செஞ்சு அழுதுரும். அடுத்து என்ன சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், நீதான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தினுடைய தலைவியாக இருக்க போகிறாய் அப்படிமாங்க. பாத்திமா அம்மா தான் சொர்க்கத்தினுடைய தலைவிகள்ல ஒருத்தராக என்ன செய்ய போறாங்க, இருக்க போறாங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே இந்த மரணத்தை எல்லாம் தாண்டி, இந்த துன்பத்தை எல்லாம் தாண்டி, வாப்பாவுடைய வேதனை எல்லாம் தாண்டி அந்த மாக்கு என்ன செஞ்சிடும், சிரிப்பு வந்துடும். இப்படி எல்லாம் சிரிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட பாத்திமா அம்மையார் அவர்களும் கேட்பார்கள், இன்னும் பிற சகாபாக்களும் கேட்பார். ஒரு சகாபி கேட்பார், அபு சயீத் அல் குத்ரி என்று சொல்லக்கூடிய சகாபி அறிவிக்கக்கூடிய செய்தியில 2 பேருமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே
உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனை என்பது கடுமையானதாக இருக்கிறதா அப்படின்னு ஃபாத்திமா அம்மாவும் கேட்பாங்க, அந்த நபி தோழரும் கேட்பார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சொல்வார்கள், இல்லை, உன்னுடைய தகப்பனுக்கு உன்னுடைய தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த வேதனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேதனையை வாழ்க்கையில தூதுத்துவத்தை அடைஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. நம்ம வரிசையா பார்த்தோம்ல, ரசூலுல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதுதான் கடைசி, நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற சக்கராத்து, இந்த சக்கராத்துடைய வேதனை தான் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடைசி துன்பம். இதன் பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த விதமான துன்பமுமே இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மன்னரையிலே உன்னுடைய தந்தை வாழப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்திமாவே, நான் ஒரு மனிதனுடைய சக்கராத்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை, 2 மனிதர்களுடைய சக்கராத்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளோ வேதனையான வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்தில் வாழும்போது கொடுத்து மரண தருவாயில ரொம்ப லேசா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணத்தை தராம, ரொம்ப லேசா அல்லாஹ்வுடைய தூதரின் ஆத்மாவை கைப்பற்றாம அல்லாஹ் என்ன செய்யறா, ரொம்ப கடுமையான ஒரு வேதனைக்கு உட்படுத்தி உடல்ல சக்கராத்து வேதனைங்கிறது நம்ம சந்திக்கும் போது அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி ஒரு வேதனை அனுபவிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் 2 மனிதர்களுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 4வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி கழிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து 3வது நாள் வந்த உடனே மக்களை எல்லாம் திருப்பி கூப்பிட்டு, எல்லாமே படுத்த படுக்கையில தான், எல்லாமே படுத்த படுக்கையில அல்லாஹ்வுடைய தூதருடைய லாஸ்ட் நொடியில 3வது நாள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள்கிட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க, மக்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர மரணித்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ நிறைய பாவம் பண்ணியிருப்ப, நீ நிறைய தப்பு பண்ணியிருப்ப, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாம உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நீ ரொம்ப பொடுபோக்கா கழிச்சிருப்ப. ஆனாலும் கூட உனக்கு மௌத்து வரும்போது அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிச்சிருவானா அப்படிங்கிற டவுட்லாம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது மறைமுகமா ஒத்த வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றோம். அல்லாஹ்வின் மீது உங்களிலே யாருமே நல்லெண்ணம் கொண்டவர்களாக என்ன செய்து விடாதீர்கள், மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில உங்களுக்கும் என்னைய மாதிரி ஒரு மௌத்து வரும், அப்படி மௌத்து வரும்போது நான் அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வச்சிருக்கிறேன்ல, அல்லாஹ் என்னை மன்னிப்பா, அல்லாஹ் என்னை சொர்க்கத்தை தருவா, அல்லாஹ் என்னை ஏத்துக்கிடுவா, நான் பரிசுத்தமான ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு நல்லெண்ணம் வச்சிருக்கிறேன்ல, அது மாதிரியான நல்லெண்ணத்தை மூமின்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே வைங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா 2வது நாளுக்கு வந்துட்டாங்க. 2வது நாளுக்கு வந்த உடனே எல்லா மக்களையும் கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ்க்கு சில அடிமைகள் இருந்திருப்பாங்கல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய சட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அடிமையா இருந்த சிலரை எல்லாம் என்ன செய்யறாங்க, பொதுவா இருந்த அடிமைகளை விடுதலை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருந்த அடிமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, உரிமை விட்டுறாங்க. நீங்க இனிமே அடிமை கிடையாது, நீங்க போய் நல்ல வாழ்க்கை வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சுதந்திரமான வாழ்க்கை வாழுங்கன்னு விட்டுட்டு, அந்நேரம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருப்பாக 6 அல்லது 7 தங்க காசுகள் இருந்தன, சொந்த காசு. வங்கி கணக்கு நம்ம சொல்லுவோம்ல, கையில இருப்பா வச்சிருந்தேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கடைசியா இருந்தது 6 அல்லது 7 தங்க காசுகள் இருந்தன. அந்த 7 தங்க காசுகளையும் 6 தங்க காசுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்துல தன்னுடைய மரண தருவாயில என்ன செய்யறாங்க, அப்படியே தர்மம் செய்து விட்டு கடைசி ஸ்டேஜுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. கடைசி நேரம் இப்பதான் சொல்றாங்க, இனிமே யாரையும் என்னை பார்க்கறதுக்கு அனுமதிச்சிட வேண்டாம், என்னுடைய எல்லா வாசல்களையும் என்னுடைய எல்லா வாயில்களையும் நீங்கள் மூடிவிடுங்கள், அபூபக்கரை தவிர அப்படின்றாங்க. அபூபக்கரை தவிர வேற யாரும் என்னை பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தொழுகைக்கு போகணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாளா அந்த வல் முர்சலாத்தி உறுப்பினுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுக போகல. அபூபக்கர் தான் தொழுகை வைப்பாங்க. உமர் தொழுகை வைக்கட்டும் ஆயிஷாமா அந்நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல உமர் தொழுகை வைக்க கூடாது, அபூபக்கர் தான் தொழுகை வைக்கணும் அப்படிம்பாங்க. இல்ல அபூபக்கர் அழுதுகிட்டே இருப்பாரு தொழுகையில, அவர் ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர், தொழுகையில் என்ன அழுவாரு. உமர் கொஞ்சம் போல்டான ஆளு, அவர் அழுவாம தொழுக வைப்பாரு. அப்படிலாம் சொன்ன ஆயிஷாவே, யூசுப் நபி காலத்து பெண்களை போல நீங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படி இல்ல அபூபக்கர் தான் தொழு வைக்கணும் அப்படின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்புறம் கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் வாதம் ஓங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாள் தொழுக வைப்பாங்களே. இப்ப கடைசி நாளுக்கு ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க. மஸ்ஜித் நபவி, ஆயிஷா அம்மா வீடு, இந்த பக்கம் மஸ்ஜித் நபவி, இந்த பக்கம் ஆயிஷா அம்மா வீடு, ஒரு தெரதான்.
பெரிய பில்டிங்கு பொதுச்சவரு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்க இருந்து பார்த்தா அது தெரியும், அங்க இருந்து பார்த்தா இது தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து பார்த்தா, ஆயிஷா அம்மா வீட்டில இருந்து பார்த்தா மஸ்ஜித் நபவி தெரியும், மஸ்ஜித் நபவியில இருந்து பார்த்தா ஆயிஷா அம்மா வீடு தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப தளர்ந்துட்டாங்கல்ல, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கல்ல, கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்படி வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த திரையை விலக்கி பார்ப்பார்கள். அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார். மக்கள் எல்லாம் பெரிய கூட்டமாக அந்த சஃபிலே நின்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சக்கராத்துடைய வேதனையோடு நம்ம ஒரு அழகான சமுதாயத்தை இணை கற்பிப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகின்ற ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு அழகான தூதுத்துவத்தை, நபித்துவத்தை, நுபுவத்தை நிறைவு செய்து விட்ட ஃபீல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி சிரிப்பாங்க. இத அபூபக்கர் கவனிச்சுட்டு தொழுகையிலிருந்து இப்படி விலகுவார். வரப்போறாங்க போல, அல்லாஹ்வுடைய தூதர் திரை விலக்கி பார்க்கறாங்கல்ல, சிரிக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தொழு வைக்க வரப்போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் விலகுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சைகையால காட்டுவாங்க, இல்ல என்னால வரலாம் முடியாது, நீங்களே தொழுக வைங்க. எல்லா சகாபாக்களுக்கும் அந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே ஒரு பக்கம் அபூபக்கர் நின்று இமாமத்துல நின்ன மாதிரி அழுவாரு, பின்னாடி இருக்கக்கூடிய சகாபாக்கள்லாம் ஒரு மாதிரி அழுவும் போது அப்படி திரையை மூடிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசி ஸ்டேஜுக்கு போகும்போது அப்படியே ஆயிஷாவை அப்படியே பார்ப்பாங்க. கடைசி ஒரு வாரம் ஆயிஷாட்ட தான் இருந்தாங்க. எல்லா மனைவிமார்கள்ட்டையும் அனுமதி வாங்கி, எல்லா மனைவிமார்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி, நான் அந்த கடைசி காலத்துல நான் ஆயிஷா கூட தங்கிக்கிடட்டுமா, நீங்க எல்லாம் அனுமதிப்பீங்களா அப்படி எல்லாம் கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண தருவாயில ஆயிஷா அம்மா கூட போய் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆயிஷா அம்மா கடைசி தருணத்தை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. என்னுடைய மடியின் மீது அவர்கள் தலை சாய்த்து படுத்து கிடந்தார்கள். என்னுடைய எச்சிலையும் அவர்களுடைய எச்சிலையும் இரண்டரை கலந்தேன். அவங்க அந்த கடைசி ஸ்பரிசத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். என்னுடைய எச்சிலையும் நபி பெருமானாருடைய எச்சிலையும் நான் இரண்டரை கலந்தேன். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், என்னுடைய சகோதரர் அப்பொழுது வீட்டுக்குள்ளே வந்தார். அந்நேரம் அவர் கையிலே மிஸ்வாக், பல் துலக்குகின்ற குச்சி வைத்திருந்தார். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி ஒரு மாதிரியா ஏக்க பெருமூச்சு விட்டவர்களாக பார்த்தார்கள். அப்ப நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே பல் துலக்க ஆசைப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு தலையாட்டினாங்க. ஆசைப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பல் துலக்க அப்படின்னு நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த குச்சியை வேற குச்சி, அவர் வச்சிருந்த குச்சி நினைச்சிடக்கூடாது, வேற குச்சியை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பல் துலக்குவதற்கான அந்த இதை தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பல் துலக்கி அப்படியான ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லவே இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத் இருக்கிறதே, சக்கராத்துடைய வேதனை இருக்கிறதே, அதற்கு பல மயக்கங்கள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனையில ரசூல் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துறாங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? கடைசி ஸ்டேஜ். அப்ப ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், இந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதரின் கண்கள் மேல் நோக்கி சென்றன. அல்லாஹ்வுடைய தூதரின் கண்கள் எல்லாம் விரிவடைந்து மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய மூச்சு, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம்லாம் ஜைனப் அம்மாவுடைய மகன் இறக்கும் போது நெஞ்செல்லாம் அப்படி ஏறி இறங்குச்சுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி அவர்களுடைய மூச்சு மேலும் கீழுமாக இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறிதாக சில வார்த்தைகளை, சத்தம் கேட்கல, ரொம்ப சத்தமா போல்டா சொல்ற நிலையிலே இருந்தாங்க. ரொம்ப தாழ்ந்துருச்சுல குரல். ரசூலுல்லாஹ் ஏதோ வாய்க்குள்ள முணுங்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி நைட்டா முணங்குறாங்க. என்ன முணங்குறாங்க தெரியுமா? இறைவா, என்னை நல்லோர்களோடு சேர்ப்பாயாக, உயிர் தியாகிகளோடு சேர்ப்பாயாக, நாளை மறுமையிலே நல்ல நண்பர்களோ, உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று நபி பெருமானார் இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உயிர் என்னுடைய மடியிலேயே என்ன செய்தது, பிரிந்தது அப்படின்னு ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இது நபி பெருமானார் சந்தித்த கடைசி துன்பம். இந்த சக்கராத்துடைய வேதனையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானார் அவர்களுக்கு குறைத்து தராமல் என்ன செய்திருக்கிறான். என்று தூதராக ஆனார்களோ அன்றிலிருந்து மரணிக்கும் வரை பல்வேறு விதமான சொல்லன்னா துயரங்களை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்துதான் இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்திருந்தான், அவர்களுக்கு பிடிப்பாக்கி வைத்திருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னதை போல ஒரு மூமினுடைய காலிலே தைக்கப்படுகின்ற முள் உட்பட அனைத்திற்கும் அதற்கு நிகரான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அதற்கு நிகரான பரிசுகளும் நாளை மறுமையிலே வழங்கப்படுகின்றன அப்படின்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எல்லாரும் என்ன பார்ப்போம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சோதிக்கப்பட்டுட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையினுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குறதுக்காக, மறுமையினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கூலி பெருசா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சோதனையெல்லாம் சகிச்சுக்கிட்டா தான் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்திலே பறைசாற்ற முடியும். அதுதான் சரியான முன்மாதிரித்துவமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்ந்துதான் இது மாதிரியான துன்பங்களை தந்தான். இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் காலமெல்லாம்
பிரார்த்தனை செய்யும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படி ஒரு வாழ்க்கையை, இப்படி ஒரு புனித தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு அழகான தீர்க்க தரிசியாக, அழகான முன்மாதிரியாக வாழ்ந்த நபி பெருமானாருக்கு எல்லா நேரமும் எல்லா காலமும் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.